இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலர் எலும்பு உடைஞ்சு போச்சு. அட் த சேம் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைசெப் ரப்ச்சர்ன்னு ஆயிடுச்சு. ஆமாம், பைசெப்ஸ் ரப்ச்சர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பைசெப்ஸில் இருக்கிற மசில் வந்து டேர் ஆகிறது. ஆமாம், டேர் ஆச்சு அப்படின்னா அந்த பைசெப்ஸ் மசில் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக கீழே வந்துடும் மக்களே. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து மடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், எந்த வெயிட்டும் தூக்க முடியாது, கையை சும்மா மேலே தூக்குனாவே வழியாகும் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்த எலும்பை கரெக்டாக எடுத்து பொறுத்திட்டு பைசெப்ஸ் ரப்ச்சருக்கும் நம்ம கட்டு போட்டுட்டு 2வது கட்டுக்கு வரதா சொல்லிட்டு வந்துட்டோம். 2வது கட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தார். ஆமாம் மக்களே. 3வது கட்டில் நல்லாவே குணமாயிட்டார் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே வெயிட் தூக்கிட்டார். நல்லாவே என்னால் தூக்க முடியாது, எனக்கு ஒரு துளி கூட பெயின் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம் மக்களே நம்ம வைத்தியசாலைக்கு. நம்மளோட எலும்புரி வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட எலும்புரி வந்தாலும் சரி நம்ம 3 கட்டில் மைகளில் குணப்படுத்தலாம். நம்மளோட வைத்தியசாலை எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட் ஆயிருக்கு மக்களே.